நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த நெயில் வந்து ஒகேஷ்னலாக மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனே நம்மக்கிட்ட செகண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் நியூ கஸ்டமர் வந்தாலும் ஒன்ஸ் வாங்கினவங்களே ரிப்பீட்டடாக வரும்போது அது தனி ஹாப்பி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு நியூட் பிங்க் தான். ஸோ கேட்டையில் இந்தமாரி கொஞ்சமாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த டாட்டர் அண்ட் அந்த போ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே செஞ்சு அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு. கேட்டை பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? இந்த கேட்டையை பார்த்துட்டு அவங்க இனிமேல் நான் கேட்டை தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன்றும் பார்த்தீங்களா கேட்டையிலே சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணது. லைக் மேலேயும் வந்து கேட்டை வேணும், கீழே ஃப்ரெஞ்ச் டிப்பும் கேட்டை வேணும். அண்ட் தென் ஹார்ட் வந்து ஒரே ஒரு ஹேண்டில் மட்டும் வேணும்னு சொன்னாங்க. அதுவும் சாதாரண ஹார்ட் இல்லை, நம்ம சோனா சிஸ்டரோட வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு இதேமாரி வேணும் ரீக்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த ஹார்ட்டை வந்து அவங்க பண்ணியிருக்க மாதிரி ரீக்ரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் நெயில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவும் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நெயில்ஸ் வந்து அவங்களோட ஹேண்டுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து 2-3 பேர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க இது ப்ரெஸ் ஆன் நெயில்ஸா இல்லை எக்ஸ்டென்ஷனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த நெயில்ஸ் வந்து இன்னும் அவங்க ரீச் ஆகலை. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். See you next video. Take a turn. Bye bye.